இது வந்து பொரியல் பண்ணுவோம். பொரியலுக்கானது தான் இது. சில டைமில் தான் அப்படி பழம் வரும். இது விற்கிறதுக்கே இல்லை, இது விற்பனை பொரியல் பண்ணுவாங்க. வீட்டு யூஸுக்கு தான் அது. இல்லை, பொரியல் பண்ணுறவங்க எடுத்துப்பாங்க. 40 ரூபா கிலோக்கெல்லாம் விற்றுருக்கோம் இது. அந்த கொரோனா டைமில் எதுவுமே கிடைக்காத போது மக்கள் இதை வாங்கணும். ஏதாவது பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கிறோமே அப்படின்ற மாதிரி. ஒரு பொருளை தயாரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை விற்பனை பண்ணுறதுக்கும் தெரியணும். நமக்கு அது தெரியாது. அதை விற்பனை பண்ணுறவன் தோட்டக்காரன் கரெக்டாக இருந்தானா விற்பனை பண்ணிடுவான். அப்போ ஒரு பையன் அந்த கொரோனா டைமில் இங்கே வருவான். அவனுக்கு ஏதாவது வித்தாகணும், இது கூட சாப்பிட விருப்பம் இருக்குமே உங்களுக்கு, இதுதான் பழம். சாப்பிட்டுலாம்ல சார், பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை, அது அப்படிதான் இருக்கு பார்க்கறதுக்கு. சூப்பரா இருக்கு. ஏன் இது கிடைக்குமே, அந்த ஜூஸே கிடைக்குது, அத்திப்பழ ஜூஸ். அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், இது வேற ரகம், வேற. அது சின்ன சின்னதா செடியிலேயே பழுக்கும், பாத்தீங்களா? அத்திப்பழம். சரி, இப்போ அத்திப்பழம் அப்படின்னா நான் படங்கள்லயும் பார்த்திருக்கேன், இப்போ கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் சின்ன சைஸ்ல வரும். இது நல்லா ஆப்பிள் மாதிரி இருக்கே சார். ஆமா, இது வந்து ஒரு வகையான அத்தி. நம்மளுடைய நர்சரிக்காரங்க தான் கொடுத்தாங்க. 4 மரம் கொடுத்துருக்காங்க. 4 இருக்கு பாருங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் செடியிலையும் 4, இந்த வெரைட்டி 2, அந்த வெரைட்டி 2 அப்படி. இது பழம் வெயிட் தாங்காம அதே விழுந்துருமா சார் கீழே? பழுத்துருச்சுன்னா வெடிச்சு அப்புறம் விழும். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பழம் ஒரு சொலை இவ்வளவு பெருசு இருக்கும், ஃபுல்லா சொலதான் இருக்கும். இந்த 2 மரமும் அப்படிப்பட்ட இது. அங்கேயும் நிறைய மரங்கள் இருக்கு, அதெல்லாம் அந்த ரகத்துல இல்ல. இந்த மரம் பாத்தீங்களா எப்படி தேங்காய்? ஏது இந்த தேங்காய் இதுக்கு மேல வளராது. இதுக்கு பேர் 1000 காய் மரம்னு பேரு. ஒரே டைம்ல 1000 காய் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மரம். ஒரு சட்னி ஆட்டுற அளவுக்கு தேங்காய் இருக்கும். பாருங்க, எல்லாம் கொட்டி கிடக்குது. இப்படி கொட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளவு சட்னி ஆட்டுறது விலைக்கும். இது வந்து அந்த மாதிரி ஒரு மரம். மேற்கு தொடர்ச்சி மலையோட இதுதான் அது. இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அது. இப்ப இந்த 2 செடிக்குமே வித்தியாசம் இருக்குது பாருங்க. நல்லா கடல் இருக்கு பார்த்து, சரியா? இதை நீங்க அந்த மாதிரி சாப்பிடலாம், உடைச்சு சாப்பிடலாம். இந்த 2 செடிக்குமே சின்ன வித்தியாசம் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிறோம். அதனால ஒரு மொத்தமா ஒரு 15 நாள் போனா உடைச்சு சாப்பிடும். உங்களுக்கு உடைக்க முடியல எங்கண்ணா? இந்த கண்ணா இது கூட தெரியல. இந்தாங்க. எப்படி ஆஹா, சுட சுட விளைஞ்சதை சாப்பிடுறது ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங். இது ஒரு பீக்கங்காய். பீக்கங்காய் தான், ஆனா வேற மாதிரி இருக்கு பாருங்க. எப்படி? ஆமா, இது வேற ஒரு பீக்கங்காய். நொர பீக்கங்கான்னு இதோட பேரு. அந்த கோடு கூட அந்த சொரியா இருக்கு. பிளாட்டா புடலங்காய் சைஸ்லயே ஒரு பீக்கங்காய். வந்து நீங்க வாழ்க்கையில யூஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. நான் குழந்தையா இருக்கும் பொழுது 5 லிட்டர் இந்த எண்ணெய் என் காது மூக்குல எல்லாம் ஊத்துனாங்களாம். குழந்தைங்களுக்கு ரெடி பண்றதுக்காக கொடுக்கற இது ஆமணக்கு எண்ணெய் விதை. இது ஆமணக்கு பாருங்க. இதை சாப்பிட முடியாது, இட்லியில போடணும். இட்லியில போட்டு ஆட்டுவாங்க. இது வந்து 100 ரூபாய்க்கு நாங்க வாங்கினோம். ஒரு கிலோ விதை 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்து நட்டோம். எதுக்குன்னா இந்த பாக்கு செடி இருக்குல்ல, இந்த பாக்கு செடி நிழல்ல தான் வளரும். அதற்கான நிழல் வந்து இந்த மரம் கொடுக்குங்கிறதுக்காக நாங்க நட்டிருக்கோம். இந்த நேரம் வளர்ந்த பிறகு அந்த பாக்கு செடிக்கு நிழல் கொடுத்துரும். அதுதான் ஐடியா. இந்த 100 ரூபாய்க்கு வாங்கின விதைய 20,000 ரூபாய் வரைக்கும் நாங்க வித்திருக்கிறோம். இதுல இருந்து எடுத்து 20,000 வரைக்கும் அதே ஆளுகிட்ட கொண்டு போய் வித்திருக்கோம். சோ இதுல வந்து செலவுங்கிறது ஒண்ணும் கிடையாது. இதுல வந்துட்டே இருக்கிறது ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கு. அப்படி 20,000 ரூபாய்க்கு விக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரே டைம்ல விற்க முடியும். அது மாதிரி ஒண்ணு கொஞ்சம் வரும், நம்ம கொஞ்சம் கையில இருந்து போடுவோம். தோராயமா ஒரு மாசம் இவ்வளவு இருந்தா இந்த இடத்தை மெயின்டைன் பண்ணலாம். அப்படி நீங்க ஒரு 30,000 வேணும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வேணும். 5 ஏக்கருக்கு மாசம் 30,000 இருந்தா சூப்பரா இந்த மாதிரி பண்ணலாம். 30,000 நமக்கு தான் வேணும். அது விவசாயி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படாது. அவங்களே வேலை செய்வாங்க. அவங்களுக்கு அவ்வளவு செலவு ஆகாது. அவங்களுக்கு 5,000 10,000லயே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 15,000 அவங்க நிச்சயமா எடுப்பாங்க. 20,000 எடுப்பாங்க.